பாத்ரபத மாதம் என்றழைக்கப்படும் ஆவணி மாதத்தின் 15ஆம் நாள் கதை. இன்றைய 15ஆம் நாள் பாத்ரபத மாத கதை. புலஸ்திய முனிவர் கூறுகிறார். புஷ்கரம் பகுதியில் பிரம்மதேவர் நிகழ்த்திய யாகத்தின் கதையை நமக்கு சிறப்பாக கூறுவார். எனவே இன்றைய பாத்ரபத மாத கதையை நாம் துவங்குவோம். பீஷ்ம பிதாமகர் கூறுகிறார், பிரம்மதேவரே, இந்த கதைகள் அனைத்தையும் நான் தமது வாக்கிலிருந்து கேட்டிருக்கிறேன். இப்போது புஷ்கரம் பகுதியில் பிரம்மதேவர் நிகழ்த்திய யாகத்தின் கதையை கூறுங்கள், அதை ஓதுங்கள். ஏனெனில் அதை கேட்பது என் உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தும். பிறகு புலஸ்திய முனிவர் கூறினார், அரசரே, பிரம்மதேவர் புஷ்கரம் பகுதியில் யாகம் செய்து கொண்டிருந்த போது என்ன நிகழ்ந்தது என்பதை நான் தங்களுக்கு கூறுகிறேன். பிரம்மதேவரின் யாகம் ஆதி கிருத யுகத்தில் தொடங்கப்பட்டது. அந்த நேரத்தில் மரீச்சி முனிவர், அங்கிரச முனிவர், புலஸ்தியர், அதாவது நான், புலகன், கிரது மற்றும் பிரஜாபதி தக்ஷன் ஆகியோர் பிரம்மதேவரிடம் சென்று அவரது பாதங்களில் பணிந்து தலை வணங்கினர். தாதா, ஆரியமா, சவிதா, வருணா, அன்ஷ்யா, பக, தேவேந்திரா, விபஸ்வான், பூஷா, துவஸ்தா, மித்ரா மற்றும் பர்ஜன்யா, இந்த 12 ஆதித்யர்களும் அங்கே இருக்கிறார்கள். சுடர்விடும் ஒளியுடன் பிரகாசிக்கிறார்கள். இந்த தேவேஸ்வரர்களும் பீடங்களை வணங்கினர். அந்த நேரத்தில் 11 ருத்ரர்களும் அந்த யாகத்தில் இருந்தனர். இந்த 11 ருத்ரர்களின் பெயர்கள் முருகையாத், ஷர்பா, மகா யசஸ்வி, நிருத்தி, அஜக், பாத, ஆகிர்புட்னி, பினாகி, அபராஜித், விஸ்வேஸ்வரர், பாபா, கர்ப்பாடி, ஸ்தானங்கள் மற்றும் பகவான். அஸ்வினி குமாரர்கள் 8 வசுக்கள், மகாபலி, மருத்கன், விஸ்வேதேவர், சாத்தேவ் என்ற தேவர்கள் இருவரும் பிரம்மதேவரின் முன் கூப்பிய கரங்களுடன் நின்றிருந்தனர். வாசுவின் பெரிய அரவங்களின் பாதி கேசவஜியின் வழி தோன்றல்களும் கூட இருந்தன. தர்ஷியா, அரிஷ்டநேமி, மகாபலி, கருடன், வருணி, அருணி, இந்த விந்த குமாரர்களும் கூட இருந்தனர். லோகபாலக பகவான் ஸ்ரீமன் நாராயணரே அங்கு வந்து அனைத்து முனிவர்களுடன் இணைந்து பிரம்மதேவரிடம் கூறினார், பிரபஞ்சத்தின் பிரபுவே, இந்த முழு பிரபஞ்சமும் விரிவடைந்ததற்கு காரணம் நீங்கள் அதை அலங்கரித்தீர்கள். எனவே நீங்கள் அனைத்து உலகங்களுக்கும் இறைவன். இப்போது நீங்கள் அடுத்து என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? அதன் பிறகு தேவர்களும் முனிவர்களும் அவரை புகழ்ந்து பாடத் தொடங்கினர். பிரம்மதேவர் பக்திமான்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் பாவிகளுக்கு கெட்ட முன்னேற்றத்தையும் அளிக்கும் யோக மகாத்மா புருஷரே, எப்போதும் 8 ஐஸ்வர்யங்கள் கொண்டவர், கடவுள்களில் சிறந்தவர் என்று கூறப்படுபவர், யோகத்தின் மூலம் தங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்தி முக்தியை விரும்பும் சுய கட்டுப்பாட்டு பிராமணர்கள், சனாதன புருஷனை அடைந்த பிறகு பிறப்பு மற்றும் இறப்பு மூலம் இதயங்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுகிறார்கள். அனைத்து உயிரினங்களையும் படைத்தவரும் படைப்பாளருமான கடவுள்களுக்கு பிரியமானவரும் முன்னோர்களுக்கும் கடவுள்களுக்கும் சிறந்த காணிக்கைகளை வழங்குவதற்கான விதியை பரப்பியவருமான அந்த உயர்ந்த கடவுளை நாங்கள் அவருக்கு எங்கள் வணக்கத்தை செலுத்துகிறோம். இதை செய்த பிறகு வயதான மற்றும் ஞானமுள்ள கடவுள் பிரம்மதேவர் இறைவனுடன் யாக மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் போது அழகாக தோன்றத் தொடங்கினார். உலகை காக்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அந்த யாக மண்டபம் செல்வத்தாலும் பிற பொருட்களாலும் சடங்குகளாலும் நிறைந்திருந்தது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே அதை பாதுகாத்து வந்தார். அசுரர்கள் மற்றும் அசுரர்களின் தளபதிகளும் அசுரர்களின் தளபதிக்கு துணையாய் இருந்தவர்களும் அங்கு இருந்தனர். யாக அறிவு, வேத அறிவு, அந்தஸ்து மற்றும் ஒழுங்கு குறித்த அறிவு பெற்ற மகரிஷிகளான முனிவர்களின் வேத ஓதுதலால் முழு மண்டபமும் எதிரொலித்தது. பல்வேறு வகையான எரிந்திருந்தும் அமைதியாக இருந்த வரலாறு மற்றும் புராணங்களை கற்றறிந்தவர்கள் சிறந்த பழக்க வழக்கங்களை பின்பற்றி அங்கு இருந்தனர். மேலும் முக்கிய பிராமணர்கள் மந்திரம் செய்து ஹோமம் செய்வதில் ஈடுபட்டிருப்பதை கண்டனர். உலகத்தின் அதிபதியும் அசுரர்கள் மற்றும் அசுரர்களின் குருவுமான பிரம்மதேவர் அந்த யாக மைதானத்தில் அமர்ந்திருந்தார். சூரர்களும் அசுரர்களும் அவருக்கு சேவை செய்து கொண்டிருந்தனர்.
நின்று கொண்டிருந்தனர். இந்த மக்கள் அனைவரும் அங்கு பிரம்மதேவரை வணங்கிக் கொண்டிருந்தனர். இந்த உடல் உறுப்புகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த மக்கள் அனைவரும் சிலைகளின் வடிவத்தை எடுத்து பிரம்மதேவரை தொழுது ஓம்காரத்தால் வணங்கினர். கடினமான சிரமங்களில் இருந்து ஒருவரை காப்பாற்றி காயத்ரி, அனைத்து வேத சாஸ்திரங்கள், யமம், நியமம், முழுமையான அக்ஷரம், நயம், கிருது, சங்கல்பம், பிராணம், அர்த்தகம், ஹர்ஷம், சுக்கிரன், குரு, சம்பர்த்தம், புதன், சனி, ராகு, அனைத்து கிரகங்கள், மருத்கணங்கள், விஸ்வகர்மா, பித்ரு, அவர்கள் அனைவரும் அந்தந்த உடைகளை அணிந்து அங்கே இருந்தனர். இவர்களை தவிர மற்ற பெரிய தெய்வங்களும் அங்கே அமர்ந்திருந்தனர். ஹரி, கீர்த்தி, தியுதி, பிரபா, திருதி, குஷ்மா, பூதி, நீதி, வித்யா, மதி, ஸ்ருதி, ஸ்மிருதி, காந்தி, சாந்தி, புஷ்டி, கிரியா போன்றவர்கள். நடனம் மற்றும் பாடலில் திறமையான அனைத்து பெண் அதிகாரிகளும் அனைத்து தெய்வ தாய்மார்களும் பிரம்மதேவரின் சேவையில் இருந்தனர். பல தானவர்களும் அங்கு இருந்தனர். பின்னர் தானவர்கள் பிரம்மதேவரிடம், பகவானே, நீங்கள் எங்களை ஆரோக்கியமாக்கி 3 உலகங்களின் ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுத்தீர்கள். மேலும் கடவுள்களை விட எங்களை அதிக சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றியுள்ளீர்கள். உங்கள் யாகத்தில் நாங்கள் என்ன வேலை செய்ய வேண்டும்? எங்கள் கடமையை நாமே தீர்மானிக்கும் திறம் கொண்டவர்கள். அதிதியின் பெருமையால் பிறக்காத இந்த ஏழை கடவுள்களால் என்ன பயன்? அவர்கள் எப்போதும் நம்மால் கொல்லப்படுகிறார்கள், அவமதிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் நீங்கள் எங்கள் அனைவருக்கும் தாத்தா ஆவீர்கள். எனவே கடவுள்களை அழைத்து சென்று யாகத்தை முடிக்கவும். யாகம் முடிந்ததும் ராஜ்யலட்சுமியை குறித்து கடவுள்களுடன் மீண்டும் சண்டையும் எதிர்ப்பும் இருக்கும். அதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் இந்த முறை நாம் கடவுள்களுடன் சண்டையிடுவோம். நாங்கள் எந்த போரிலும் ஈடுபட மாட்டோம். அசுரர்களின் இத்தகைய பெருமை மிக்க வார்த்தைகளை கேட்ட தேவேந்திரன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் இணைந்து சிவபெருமானான ஈசனாரிடம் கூறினார், மகாதேவரே, தாத்தா பிரம்மதேவரின் யாகத்தில் கலந்து கொள்ள முக்கிய அசுரர்கள் வந்துள்ளனர். பிரம்மதேவர் அவர்களையும் இந்த யாகத்திற்கு அழைத்துள்ளார். அவர்கள் அனைவரும் அதில் சிக்கல்களை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் யாகம் நிறைவடையும் வரை நாம் அனைவரையும் மன்னிக்க வேண்டும். இந்த யாகம் முடிந்ததும் தேவர்கள் அசுரர்களுடன் சண்டையிட வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அத்தகைய முயற்சிகளை செய்ய வேண்டும். பூமியிலிருந்து அசுரர்களின் பெயரும் தடயமும் அளிக்கப்படும். நீங்கள் என்னுடன் இருந்து தேவேந்திரனின் வெற்றிக்கு முயற்சி செய்ய வேண்டும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இந்த வார்த்தைகளை கேட்ட பிரம்மதேவர் கூறினார், பகவானே, இந்த அசுரர்கள் உங்களிடமிருந்து இது போன்ற வார்த்தைகளை கேட்டு கோபப்படக்கூடும். ஆனால் இந்த நேரத்தில் அவர்களை கோபப்படுத்துவது உங்களுக்கு நல்லதல்ல. எனவே நீங்கள் ருத்ரனுடனும் மற்ற கடவுள்களுடனும் சேர்ந்து மன்னிக்க வேண்டும். சத்யாக்ஷத்தின் முடிவில் இந்த யாகம் நிறைவடைந்ததும் நான் உங்களையும் இந்த அசுரர்களையும் அனுப்பிவிடுவேன். அந்த நேரத்தில் நீங்கள் சந்தியா அல்லது விக்கிரகத்தை செய்ய வேண்டும். உங்களுக்கு எது பொருத்தமானதோ அதை செய்ய வேண்டும். இதை கூறிவிட்டு பிரம்மதேவர் அசுரர்களிடம் கூறினார், அசுரர்களே, நீங்கள் கடவுள்களுடன் எந்த விதமான மோதலையும் கொண்டிருக்கலாகாது. இந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் நட்பில் வாழ வேண்டும். என் பணியில் தலையிட வேண்டாம். பின்னர் அசுரர்கள், தந்தையே, உங்கள் ஒவ்வொரு கட்டளைக்கும் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்றனர். தேவர்கள் எங்கள் நெருங்கிய சகோதரர்கள். எனவே அவர்களுக்கு எங்கள் பக்கத்திலிருந்து எந்த சகோதரனும் இருக்க மாட்டார்கள். அசுரர்களிடமிருந்து இது போன்ற வார்த்தையை கேட்ட பின்னர் பிரம்மதேவர் திருப்தி அடைந்தார். சிறிது நேரம் சென்ற பிறகு முனிவர்களின் ஒரு குழு அங்கு வந்தது. பின்னர் என்ன நடந்தது? அது குறித்து நாளைய பாத்ரபத மாதமான ஆவணி மாத கதை தொடரில் விவரிக்கலாம். இன்றைய பாத்ரபத மாதமான ஆவணி மாதத்தின் 15ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.